இது கட்சியா இல்லை வாட்ஸ்அப் குரூப்பானே தெரியல. இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பேர் வந்து புதுசாக வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு. அதன் பிற்பாடு அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஸோ அதே போல் தான் நாம் தமிழர் கட்சியிலையும் உறுப்பினர்கள் வந்து சேர்ந்த புதுசில் நல்ல கட்சிக்காக வேலை செய்கிறது, அப்புறம் அந்த கட்சியில் அப்படியே அமைதியாக இருக்கிறது, அதன் பிற்பாடு அந்த கட்சியை விட்டு போவது, இப்படியே இந்த கட்சியில் வந்து புதிதாக உறுப்பினர்கள் வருவது போவதுமாக இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் சொன்னேன், இந்த நாம் தமிழர் கட்சி வந்து வாட்ஸ்அப் குரூப் மாதிரி தான். அது என் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அந்த குரூப்பில் யார் வந்தாலும் யார் போனாலும் கவலைப்பட மாட்டாங்க அட்மின். அதே போல் சீமானும் இருக்கிறாரு. சீமானும் சொல்கிறாரு, கட்சியில் யார் வந்தாலும் கவலை இல்லை, போனாலும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஏராளமான பேர் வந்து விலகிய நிலையில் தற்போது காளியம்மாளும் விலக போவதாக செய்தி வந்திருக்கு. காளியம்மாள் வந்து நீண்ட காலமே கட்சியில் ஓரங்கட்டப்பட்டார். சீமான் கூட ஃபோனில் வந்து சொல்லியிருந்தார், காளியம்மாள் வந்து ஒரு பிசுறு அப்படின்னு சொல்லியிருந்தார். நீ என்னடா என்ன பிசுறுன்னு சொல்கிறது, நான் கட்சியை விட்டு போகிறேன் அப்படின்னு இப்போ காளியம்மாள் கட்சியை விட்டு போக போகிறதா சொல்லிக்கிறாங்க. காளியம்மாள் நீண்ட காலமாகவே சீமானுடன் பயணித்தவர். தமிழ் தேசிய அரசியலில் சீமான் பின்னாடி ஒரு வலதுகரமாக செயல்பட்டவர். நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையோட தலைவியாக இருந்தவர். சீமானுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தவர். அவர் கட்சியை விட்டு போவது என்பது சீமானுக்கு பின்னடைவாக தான் இருக்கும்னு நம்மளாம் நினைக்கிறோம். ஆனால் சீமான் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டார். யார் வந்தாலும் கவலை இல்லை, யார் போனாலும் கவலை இல்லை, நமக்கு திரள் நீதி வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவர் சீமான். ஒரு கட்சினா ஒரு முன்னணி தலைவரோ இல்லை முன்னணி நிர்வாகியோ கட்சி விட்டு போகும்போது அந்த தலைவர் கொஞ்சம் வருத்தப்படுவார். ஐயோ அவர் வந்து போயிட்டாரே, இவர் எப்படியாவது தக்க வைக்கணும்னு நினைப்பார். ஆனால் சீமான் வந்து அதுக்காக அரசியல் கட்சி நடத்தலை. அவரோட நோக்கம் என்னென்னா திரள் நிதி வாங்குவது. திரள் நிதி வந்து யார் கட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருக்கு திரள் நிதி வரப்போகுது. அதனால தான் கட்சியில் யார் போனாலும் இவர் கவலைப்படுவதில்லை. அதே போல் தான் காளியம்மாளும் போனாலும் இவர் வந்து கவலைப்படுறது இல்லை. கடைசியாக சீமான் கூட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் தான். அதில் முக்கியமானவர் யாருன்னா நம்ம கரிக்கஞ்சி என்று அன்போடு அழைக்கப்படுகிற இடும்பாவனம் கார்த்திக், அந்த ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்புறம் வந்து ஏதாவது மேடைகளில் பேசி ஏதாவது வழக்கு வந்துச்சுன்னா எனக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு ஜாமீனுக்கு தாக்கல் பண்ணுறாருல சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற அவர். இவர்களை தவிர இன்னும் 2-3 பேர் சீமான் கூட இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் என்னைக்கு கட்சியை விட்டு வெளியே வரப்போகிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் கூடிய விரைவில் அவர்களும் வெளியில் வந்துடுவாங்க. ஏன்னா சீமான் கட்சியில் சேர்றவர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தமிழ் தேசிய அரசியலில் நம்பிக்கை கொண்டு போய் சேர்றாங்க. சீமான் என்ன பண்ணுறாருன்னா அவர்களுடைய இளமை, அவர்களுடைய உழைப்பு, அர்ப்பணிப்பு, தியாகம் இது அத்தனையும் எடுத்துக்கிட்டு கடைசியாக ஒன்றும் இல்லாமல் வெளியில் அனுப்பிச்சிடுறாரு. அதெல்லாம் உதாசீனப்படுத்தி வெளியில் அனுப்பிச்சிடுறாரு சீமான். அப்படிங்கிறது மாதிரி தான் அந்த கட்சியிலேருந்து வெளியே வர நிர்வாகிகள்லாம் சீமான் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. எங்களை வந்து ஒரு பொருட்டாகவே இவர் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்கள் நலனுக்காக கட்சி நடத்தினார்னா இதை குறித்தெல்லாம் கவலைப்படுவார். சீமான் வந்து திரள் நிதிக்காக கட்சி நடத்துகிறவர். ஸோ நீங்கள் தான் பார்த்து சூதானமாக இருந்துக்கணும். வெளியில் போகிறவங்கலாம் எவ்வளோ சீக்கிரம் அந்த கட்சியை விட்டு வெளியில் போகிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது.